சந்தோஷமா இருக்கிறீங்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துதல்கள். விஷ் யூ a very happy and blessed Christmas. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே மிக சந்தோஷம். தேவன் அருமையாக நம்மை ஒரு வருஷம் இந்த இடத்துல அற்புதமாக வழி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ துன்பங்கள், இன்பங்கள், உயர்வுகள், தாழ்வுகள், எல்லா விதத்திலையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம கூட இருந்து வழி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, இல்லைங்களா? இன்னைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம்னா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த. ஆமாம். நாஸ்டா சாப்பிட்டீங்களா? இல்லைங்களா? அப்போ ஜோரா பேசு. நாஸ்டா சாப்பிட்டவங்க எல்லாம் ஜோரா சொல்லுங்க. தேவனுடைய சொத்தை, தேவனுடைய சொத்தை. நாஸ்டா சாப்பிட்டு இன்னும் ஜோரா சவுண்டு வரணும், இல்லைங்களா? சரி, நம்மள கண்களை மூடுவோம். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? Hallelujah. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my death to me, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my death to me, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high.
பரலோகத்தில் இருந்து அவர் பூமிக்கு வந்து பூமியிலிருந்து மறுபடியும் பாதாளத்துக்கு சென்று தேவன் திரும்ப வானங்களிலே பரலோகத்துக்கு சென்ற ஒரே மனிதன், ஒரே ஆண்டவர் என்றால் இந்த இயேசு கிறிஸ்து தான். அவருடைய இந்த பிறப்பு நாளிலே தான் நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எவ்வளோ சந்தோஷம்! அவர் சும்மா வந்து செல்லல, ஒரு காரணத்துக்காக தான் வந்தார். நாமும் அவரோட வானங்களிலே, நாமும் அவரோட பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் இந்த வந்திருக்கிறார், இல்லைங்களா? எவ்வளோ பெரிய பர்த்டே நம்ம சொல்லலாம், எவ்வளோ பெரிய பிறந்த நாள். உலகத்திலேயே நடந்த பெரிய ஒரு நிகழ்வு என்றால் அவருடைய பிறப்பு தான். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் வானத்திலிருந்து வந்து மறுபடியும் வானத்துக்கு, பரலோகத்திலிருந்து வந்து மறுபடியும் பரலோகத்துக்கு சென்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm the God of my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. ஆமாண்டவரே, எங்களுக்காக நீர் வந்து இந்த நாளை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் முழு பொறுப்பாண்டவரை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆண்டவரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த சந்தோஷமான நாளிலே ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சி இந்த சிறிய கூட்டத்துக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே இந்த உண்மையான பிறப்பு நாளை ஆண்டவரே அவர்களும் அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த ஆண்டவரே இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு தமிழ் பாடலை முதல் பாடிட்டு பின்பு நாம் சில இங்கிலீஷ் பாடலை பாடுவோம். முதலாவது பிறந்தார் பிறந்தார் என்கிற பாடலை, எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல். தேவன் நமக்காக பிறந்தார் என்று எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த பாடலை நாம் பாடி பின்பு நாம் சில இங்கிலீஷ் பாடலை நாம் பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி வானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி வானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கரங்களை தட்டி பிறந்தார் பிறந்தார் பிறந்தார். வானவர் புவி வானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி வானிடர்
ஹல்லேலூயா. சந்தோஷமாய் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. நாம் சில ஆங்கில பாடலை நாம் பாடுவோம். தேவன் நம்முடைய வருங்கால கொயர் பாடும். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare Him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven, heaven, heaven sing. Joy to the The world, Savior reigns. Let men with songs applaud. Hills and floods, from fields and plains, repeat the sounding joy. Repeat the sounding joy. Repeat, repeat the sounding joy. no more let sins and sorrow. Not on in peace the ground. He comes to make His blessings flow. For as the curse is found, for as the curse is found, for as the curse is found. He rules the world with truth and grace, and Makes the nations grow. and glories of His righteousness, and wonders of His love, and wonders of His love, and wonders, wonders of His love. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare Him room, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven, heaven, nature sing. இப்போம் தேவன் அவருடைய நாமம் உயர்த்த வந்திருக்கிறோம். தேவனுடைய உலகத்திலேயே நமக்கு ஒரு பெரிய வேலை அப்படின்னு சொன்னால் அவருடைய நாமத்தை உயர்த்துறது தான். அதை விட்டால் வேறு வேலையே மீதியெல்லாம் அப்புறம்தான் இல்லைங்களா? அவருடைய நாமம்தான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? உயரணும். அவருடைய நாமம் உயரும்போது தான் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கு இல்லைங்களா? எல்லாம் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நாம் தேவனை நோக்கி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறேன். எல்லாம் வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் தேவனை நோக்கி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பிறப்பின் நாளில் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி இயேசுவே. உங்க நாமம் உயரணும்,
சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும். ஆமாண்டவரே, மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமாண்டவரே, உங்க நாமம் உயர்த்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா, யாவே, அல்லேலூயா, யாவே, அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மழையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லலாமா? இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இந்த மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். எல்லா கண்களை மூடி ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் உயரணும். ஆண்டவரே, பாடுவோம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும். இந்த மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. திங்கே வீழும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. திங்கே வீழும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இந்த மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இந்த மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இந்த மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். அவருடைய நாமம் உயர்த்தும் போது
சிறைசாலையும் அடைக்கப்படுவதில்லை. எந்த சகலிகள் நிரந்தரம் இல்லை. அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது எந்த சிங்கத்தின் கெவிகள் நாம மேற்கொள்வதில்லை. அவருடைய நாமம் உயர்த்தும் போது நமக்கு விடுதலை. அல்லேலூயா. ஆராதனை செய்யலாமா? அல்லேலூயா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, 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 அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது எந்த சங்கிலிகள், எந்த கட்டுகள், எந்த சாபங்கள் நம்முடைய மேற்கொள்ளாது. நாம் விடுதலையோடு நாம் ஆராதிக்க முடியும். அவருடைய நாமத்தை மாத்திரம் எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு எதிராக எந்த எரிகோ மதில்கள் இருக்காது. உங்களுக்கு எதிராக எந்த கடலும் அது இருக்காது. எல்லா கடலும் வழி திறக்கும். உங்களை அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அல்லேலூயா. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே, இயேசுவே,
நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. மறுபடியும் இயேசு நாமம் 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 வாழ்கவே. அவர் நாமமே அவர் நாமமே மதுரமாமே. அவர் நாமத்தில் விடுதலை உண்டு விடுதலை. அவர் நாமமே மதுரமாமே. அவர் நாமத்தில் விடுதலை. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. கரத்தை உயர்த்தி இயேசு நாமம் இயேசு நாரி வசல மரினாலோ நிகமரின வஸ்யதிகமாம். இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. Hallelujah. ஸ்தோத்திரங்கள் பரிசுத்தமதியல்லாஹோ. ராமஜீதாலா ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிறப்பின் நாளிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் போகும்போது என் பலனாக மாறும். என் பற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கண்மலை ஊற்றிலும் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை ஊற்றிலும் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி ஈரமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்று கீதமாக. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சத்தம் பத்தாது. அல்லேலூயா அல்லேலூயா. சத்துரு
சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிக்கலாமா? ஆமாண்டவரே உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. பெருக என் பந்தி அளவு பெருக நான் வாடும்போது திறசாலை கதவு திறக்க அல்லேலூயா அல்லேலூயா கடைசியாக தேவனை ஆராதிக்கலாமா? இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய மத்தியில் இருக்கிற துரைச்சித்தப்ப அவர்கள் செய்யக்கூடியா கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தா. நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நேரத்துக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீ கூட்டி சேர்த்து துதிக்கும்படியான ஒரு மகிமையான நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீர் ஆண்டவர் இந்த நாட்களிலே உம்முடைய பிறப்பை கொண்டாடுகிற காலங்களிலே உம்முடைய பிறப்பை உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் கொண்டாடும்படியாய் நாங்கள் சிறு சிறப்புமாய் உடுத்தும்படி நாமத்தை உயர்த்தும்படியாய் எங்களுக்காக தரித்திரரானீர் என்று சொல்லி பார்க்கிறோம். நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கும் வேற வேளையிலே நீ தரித்திரராய் இந்த பூமியிலே அவதரித்து எங்களை ஐஸ்வர்யவனாக்கும்படியாக ஒரு நல்ல ஆண்டவரை வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய பிறப்பினாலே நாங்கள் கொண்டாடும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சாக்கியம் எந்த தெய்வமும் கொடுக்கவில்லை அப்பா. எந்த தெய்வமும் ஆண்டவரை கொடுக்கவில்லை அப்பா. நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாய் நீர் அடிமை என்று உம்மிடத்து தரித்திரர் ஆனீர் அல்லவா. நீர் எவ்வளவு நல்ல தெய்வம். உம்முடைய பிறப்பை ஆண்டவர் நீர் கொண்டாடாதபடி நாங்கள் கொண்டாடி மகிழும்படியான ஒரு பாக்கியம் குடும்பமாய் நாங்கள் கொண்டாடுகிறோம் ஐயா. நாங்கள் உடுக்கிறோம் உண்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு சாக்கியம் ஐயா அந்த பூமி எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்பா. எங்களிடத்தில் அல்லவா எல்லாவற்றையும் கேட்டு வாங்கிக் கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆனால் எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்த தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த ஆண்டவர் அன்பை அறிந்து கொள்ளாதபடி எத்தனை கோடி ஜனங்கள் தரித்திரரானார்கள் அப்பா. உள்ளதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து தங்கள் தரித்திரராய் மீண்டுமாய் திரும்பி வருகிறார்களே ஆண்டவரே. நீர் எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி நீர் இந்த பூமியிலே தரித்திரராய் கிடந்து வந்தீர். ஒன்றுமில்லாதவரை போல கிடந்து வந்தீர். தலை சாய்க்க இடமில்லாதவராய் கிடந்து வந்தீர் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.
வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய பிறப்பின் நாளிலே ஆண்டவர் நீர் பிறந்தது ஆண்டவரே நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நாட்களில் எங்களுடைய உள்ளங்களிலே பிறக்கும்படியாய் வாங்க, எங்களுடைய இல்லங்களிலே பிறக்கும்படியாய் வாங்க. எத்தனை கோடி ஜனங்கள் இந்த பாக்கியம் இழந்து போயிருக்கிறார்கள் அப்பா. தெய்வம் தங்களுடைய உள்ளங்களிலே இல்லங்களிலே பிறக்கும்படியான ஒரு தெய்வம் இந்த பூமியிலே இல்லையே உம்மை தவிர. எங்களுக்கா எங்களுடைய உள்ளத்திலே பிறந்த தெய்வமே, எங்களுக்கா எங்களுடைய இல்லங்களிலே கடந்து வந்த ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மோடு கூட நம்முடைய பிறப்பை கொண்டாடும்படியான ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்போ உமக்கு நன்றி அப்போ. இந்த வழியில் நம்முடைய பிரச்சனத்திடத்தை நிரப்பணும் ஐயா. கர்த்தர் ஆவியானவர் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் கடமைக்காக பாரம்பரியமாய் ஆராதிக்காதபடி உண்மையோடு ஆவியோடுமை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஆராதனையா, பரிசுத்த அலங்காரம் உள்ள ஒரு ஆராதனையாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்போ அநேக ஜனங்கள் இந்த பகுதியிலே இதை அறிந்து ஓடி வரணும் ஐயா. உதிக்கிற ஒளியின் இடத்துல ராஜாக்களும் பிரபுக்களும் ஓடி வருவார்கள் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்காய் உதித்து நீதியின் சூரியன் ஆகிய தேவனுடைய வெளிச்சம் எங்களுக்குள்ளாய் பிரகாசிக்க பண்ணும்படி அந்த நாட்களிலே அந்த நட்சத்திரம் ஆண்டவர் அநேகரை வழிநடத்தி கொண்டு வரட்டும், அநேக ஜனங்களை கொண்டு வரட்டும் ஐயா. உண்மை அறியாதபடி வாழ்கிற இந்த பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் அழைத்து வரட்டும் ஐயா. உம்முடைய பிறப்பின் நாளே ஆண்டவரை ஒவ்வொரு அறிந்து கொள்ளட்டும். உம்முடைய பிறப்பின் நோக்கத்தையும் சித்தத்தையும் அறிந்து கொள்ளும்படியாய் அநேக ஆத்து மக்களை கொண்டு வார். இந்த இடத்தில் ஆத்து மக்களால் நிறைக்கும்படியாய் கெஞ்சுகிறேன். எங்களுடைய இடங்கள் விஸ்தாரமாகும்படியாய் கர்த்தர் கிழக்கிலும் மேற்கிலும் இந்த ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாய் கொண்டு வாங்க ஒரு கூட்ட ஜனம் பரலோகத்தை ஆயத்தப்படுத்தும்படியான் ஒரு உத்தரவாதம் உள்ள ஊழியமாய் நிறுத்தும்படியாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பேசுகிற மகனோடு கூட இருங்க, இசை வாசிக்கிற பிள்ளைகளோடு கூட இருங்க. அபிஷேகத்தால் நிறைத்து ஆவியோடும் பாடுவேன், உண்மையோடும் பாடுவேன் என்று சொல்லி உண்மையில் ஒரு ஆராதனை செய்யும்படியா தேவனுடைய மகிமை இறங்கி வரணுப்பா. சாலமோனுடைய ஆலயத்தை நிரப்பின தேவாவியானவர் இந்த ஆலயத்தை நிரப்பணையா. கொஞ்சம் பேராயிருந்தாலும் சிறு மந்தையே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியா அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் இந்த இடத்தில் வார்த்தை நீங்க உறுதிப்படுத்தும்படியா கெஞ்சுகிற ஐயா. நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே ஐயா. பிறக்கவும் மரிக்கவும் ஆண்டவரை சரித்திரத்தை உண்டாக்கின தெய்வமே, உம்முடைய சரித்திரம் இந்த பூமியில இன்று நிலைநிற்கிறபடியினாலே நாங்களும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரத்தை படைக்கும்படியா எங்களை பயன்படுத்தும்படியா கெஞ்சுகிறோம். காத்துக்கொள்ளும் வந்திருக்க ஒரு குடும்பங்களை இந்த நாட்கள் ஆசீர்வித்து பெருக பொண்ணு ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீதியான வெளியின் ராஜா அதிராஜா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. அந்த சேர் எடுத்து கொடுத்துருங்க கொஞ்சம். மறுபடியும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துகள். தேவன் உங்களையும் உங்களுடைய சபையிலையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உன்னம் மகிழ்ச்சி பெருகும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன்தான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எந்த விதமான சலசலப்பு இல்லாதபடிக்கு தேவன் இந்த பண்டிகை நாட்களிலே ஒவ்வொருவரையும் எந்த விதமான வியாதியோ வேதனை இல்லாதபடிக்கு தேவன் உங்களை எல்லாம் வழி நடத்தும்படியாகவும் வருகிற வருஷத்தில் நாம் போகும்போது விடுதலையோடு அதுக்கு மேலாக பரிசுத்தத்தோடு நாம் அடுத்த வருஷத்துக்குள் செல்லும்படியாக தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். மறுபடியும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சந்தோஷமா இருக்கிறபடி தான் தேவன் விரும்புகிறார். அதுக்கு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். நாம் 6 மணி மூஞ்சி வச்சுட்டு இருக்க ஆண்டவர் விரும்புறதில்லை, இல்லைங்களா?
பல் இல்லாட்டியும் பரவாயில்ல, சிரிங்க, 4 பல்ல காமிங்க. தேவன் நம்முடைய மகிழ்ச்சியை அவர் பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது ஒரு கன்னட பாடலில் நீவிஸ்ட்டு ஒಳ್ಳೆಯವರಪ್ಪங்கிற பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் நாம் காணிக்க செலுத்துவோம். கட்டாயமல்ல, வற்புறுத்ததல்ல, உங்களுக்கு மனப்பூர்வமாக என்ன பண்ணுங்க, தேவனிடத்தில் காணிக்கையை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் செலுத்தலாம். கொண்டுட்டு வராட்டி பரவாயில்ல, நீங்கள் போட தேவையில்லை, உங்களுடைய இதயத்தை தேவன் அறிவார். அதனால் ஏன் பண்டிகை நாளிலே நான் காணிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்னு கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அவர்களெல்லாம் என்ன பண்ணாங்களாம், என்ன கொண்டுட்டு வந்தாங்க. அதனால் போன குட் ஃப்ரைடே நான் எடுக்கலை. ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு, யாக்கே பாஸ்டர் நீவு காணிக்கை. நான் சொன்னேன், பண்டிகை நாளில் என்ன காணிக்கை எடுக்கிறது அப்படின்னு. அப்புறம் இல்லை, நாங்கள் அதுக்காகவே வச்சுட்டு இருந்தோம், நீங்கள் எடுக்கலை அப்படின்னு. சரிப்பா, இனிமேல் பண்டிகை இருந்தாலும் தேவனிடத்தில் நாம் தேவன் என்ன பண்ணுவோம், நம்ம செலுத்துவோம். விருப்பம் இருக்கிறவர்கள் தேவனுடைய காணிக்கை. ஏனென்றால் கொடுத்தவர்கள் ஒருபோதும் என்ன ஆகலை. ஆமாம், அதனால நாம் தேவனுக்காக கொடுக்கலாம். நீவிஸ்ட்டு ஒಳ್ಳೆಯವರಪ್ಪங்கிற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எனக்கே சேரெல்லாம் பண்ணிட்டீங்க. ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಳಪ್ಪ. ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಳಪ್ಪ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವೆನು ನನ್ನೇಸುವೆ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ
செய்திக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக புஷ்பா சிஸ்டர் அவர்கள் செவிக்கும்படியாக கேட்கிறேன். ಸ್ತೋತ್ರಂ ದೇವರೇ, ಸ್ತುತಿ ಮಾಡ್ತೀನಿ ಸ್ವಾಮಿ. ನೀವು ಹುಟ್ಟ ದಿನದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ನಿನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನಪ್ಪ ದೇವರೇ. ನಾವು ಅನ್ಯ ಜಾತಿಯ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ನಮ್ಮ ಹುಡುಕಿ ಬಂದವರು ದಿನ ದೇವರೇ. ನಾವು ಹುಡುಕಿಯ ತಂದೆಯೇನು ಕರೆಯೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟ ತಂದೆಯಾಗಿದ್ದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರಂ. ನೀವು ಬದುಕಿರೋದು ನಾವು ಬದುಕಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ. ನೀವೇ ಜೀವ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ನಾವು ಜೀವನವಾಗಿದ್ದೇನಪ್ಪ. ಎಲ್ಲ ಒಂದು ಮನೆಯಾಗಿ ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಹೃದಯ ಹೆಂಗೆ ಇದನ್ನು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ನಮ್ಮ ಒಬ್ಬರೊಬ್ಬರ ಮಗ ನೀವು ನೋಡಿಕೊಂಡಿದ್ದೀರ ದೇವರಪ್ಪ. ನೀವು ನಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಬೇಕಾದ ದೇವರೇ ಮೊನ್ನೆ ನಮಗೆ ಕೊಡಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಹೆಂಗೆ ನೀವು ನಡೆಸಿದೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡಿಬೇಕದು ಹೆಂಗೆ ಎನ್ನುವುದು ದೇವ ಸೇವಕರ ಮುಖಾಂತರ ನೀವು ಮಾತಾಡಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಬಂದುದು ಬೇರೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ ಸಮಾಧಾನ. ಎಷ್ಟು ಜನರಿಗಿಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಕುಡಿ ಬೋಧನೆ ಇಲ್ಲ ದೇವರೇ. ಎಲ್ಲ ಬೋಧನೆ ರಾತ್ರಿ ಯಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸುಟ್ಟಿಕೊಂಡು ನಡೆದಿನಪ್ಪ. ಅವರಿಗೆ ನಿದ್ರೆ ಇಲ್ಲ, ಸಂತೋಷವಿಲ್ಲ, ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. ಆದರೆ ನಮಗೆ ಸಂತೋಷ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ಓ ಚಿಕ್ಕವರೇ, ನೀ ಹೆದರಬೇಡ, ನಾವು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ ದೇವರು. ಅಪ್ಪ, ಈ ಮುಂಜಾನೆ ಯಾಮದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನಡ್ಕೊಂಡಿರೋದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿಸು ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ದಾಸ ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೀನಿ. ಆ ಸಿಲುವೆದಲ್ಲಿ ದೇವರೇ ಅಪ್ಪ, ನಿನ್ನ ಮಗನ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ದೇವರು. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಬರಬಾರ್ದು, ನಿನ್ನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಕೊಡಬೇಕು ಅಂತ ವೇದದಲ್ಲಿ ಇದೆ. ಹೌದಪ್ಪ ದೇವರೇ, ನಮಗೆ ಕೈನಲ್ಲಿ ಇರೋದೆಷ್ಟೋ ನಾನು ನೀವು ಉಂಡಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ. ಅದು ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು ಸ್ವಾಮಿ. ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಮುಂದಕ್ಕೆ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರೇ 30, 60, 100 ಫಲ ಕೊಟ್ಟು ಮಕ್ಕಳ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು. ಹೊಟ್ಟ ಹಸ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. ಏನು ಕೊರತೆ ಇಲ್ಲ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ. ಹೋಗೋ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಹಿಂಗೆ ಇದ್ದೇನೆ, ಈ ವರ್ಷದ ದೇವರು ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದೆ ಎಂದು ಒಬ್ಬೊಬ್ಬರು ವರ್ಷದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ಬೇಕು ಸ್ವಾಮಿ. ನೀವು ಮಾತಾಡು ಸ್ವಾಮಿ, ನಾವು ಕೇಳ್ಕೊಡ್ತೀನಪ್ಪ. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬೇಕಾದದ್ದು ದೇವರೇ ನೀವು ಕೊಡಬೇಕು. ನಾವು ನಡಿದಾರಿ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡ್ಬೇಕು. ನಮಗೆ ದೇವರೇ ಪರಿಪೂರ್ಣ ಸಂಪೂರ್ಣ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷವು ನಿನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದೆ. ನೀ ಕೊಡು ಸ್ವಾಮಿ, ನೀ ಮಾತಾಡು ಸ್ವಾಮಿ, ನಾವು ಕೇಳ್ಕೊಡ್ತೀನಪ್ಪ. ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸು ಸ್ವಾಮಿ. ಬಲಪಡಿಸು, ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಂಡು ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ, ஆமென். வெறுமையான பாத்திரம் நான் வேறுது தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் செய்யவே. வெறுமையான பாத்திரம் நான் வேறுது தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யவே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கோயவனே கோயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. அல்லேலூயா. ஆராதனை பண்ணி கொண்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை போய் பிரியாணி செய்யணும்னு யோசனை வந்துருச்சா? சொல்லுங்களேப்பா. ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கணுமா? இல்லை அவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்க. சாத்தான் தான் அப்படி அப்படின்னு காமிச்சதுனால உஷாராக இருக்கணும் நம்ம, இல்லையா? நமக்கு தேவனுடைய பிரசன்னம் அது இனிமேயும் இல்லைங்களா?
எவ்வளோ இனிமையாக இருக்கும் என்றால் பிரியாணிக்கு விட மேலான இல்லைங்க. அதுக்கு தான் ஃபாதர் பாட்டு பாடியிருக்கிறார், அறுசுவை உண்வது. ஆமாம், நான் என்ன அடைகிறேன்னா ஆமாம். அதனால ஒரே ஒரு பாடலை நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்த சகோதரிகள் சகோதரர்கள் கேட்டுட்டு அப்புறம் நான் தேவனுடைய பிரசங்கம் சுருக்கமாக தான் இருக்கும், பயந்துக்காதீங்க. என்ன நாங்களும் பிரியாணி பண்ணணும் இல்லையா? என்னப்பா பாஸ்டரே ஏ ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ, ಭಯವಿಲ್ಲ,
கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே நமக்கு வந்து உலகத்தில் பார்க்கும்போது ஒரு குழந்தை இயேசு இந்த பூமியில் இருக்கிறார் என்கிற ஞாபகம்தான் சில காரியங்கள், சில ஜனங்கள் அதை இன்னும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் வந்து எத்தனையோ ராஜ்யங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸை வந்து எப்படியாவது மாற்ற வேண்டும், இந்த கிறிஸ்மஸ் என்கிற நாளை மாற்ற வேண்டும் என்று கூட அநேக தந்திரங்கள், அநேக காரியங்களை செய்து பார்த்தார்கள். ஆனாலும் எந்த ராஜ்யமும் இதை என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல, மாற்ற முடியல. சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் பார்க்கும்போது கிறிஸ்மஸே என்ன பண்ணணும், சரி இதை தான் மாற்ற முடியாது, ஆனால் கிரைஸ்டை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கிரைஸ்டை என்ன பண்ணிடலாம், எக்ஸா பண்ணிடலான்னு சொல்லி எக்ஸ்மஸ்ஸாக பண்ணினாங்க. எக்ஸு மேத்மெட்டிக்ஸில் படிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள், அன்னோன்னு அர்த்தம் இல்லைங்களா, அதை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அது மாதிரி எக்ஸ்மஸ்ன்னு க்ரீட்டிங்ஸ்லாம் எக்ஸ்மஸ்ஸு, சில எல்லா பக்கமும் விஷஸ் எல்லாம் எப்படி தான் இருந்தது, எக்ஸ்மஸ் அப்படின்னு இருந்தது. ஆனாலும் அதுவும் இப்போ என்ன பண்ணிடுச்சு, அதையும் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியல, மறுபடியும் அது என்ன ஆயிடுது, அது கிறிஸ்மஸ்ன்னு. அதனால எந்த ராஜ்யம் வந்தாலும், எப்பேற்பட்ட ராஜ்யம் வந்தாலும் கிறிஸ்துவின் பிறப்பு நாளை மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் இது வந்து ஒரு மனுஷனுடைய பர்த்டே அல்ல, ஒரு தேவன் பரலோகத்தில் இருந்து கீழே இறங்கி வந்த ஒரு பெரிய ஒரு சம்பவம் தான் இந்த நாள். நாம் எத்தனையோ பர்த்டே நம்ம கொண்டாடலாம், ஆனாலும் சில நாளுக்கு பிறகு அதை என்ன பண்ணிடுவாங்க, அதை மறந்துடுவாங்க, அது மாற்றக்கூட பண்ணுறோம் இல்லைங்களா. 25ஆம் தேதி என்ன பண்ணாங்க, நம்ம கவர்மெண்ட்டே என்ன பண்ணுச்சு, இது வந்து கிறிஸ்மஸுக்கு நாளுக்கு இன்னொரு ஏதோ ஒரு நாளை கொண்டுட்டு வந்தாங்க. 2 வருஷம்தான் வந்தது, இந்த வருஷம் அது காணும், அவ்வளோ சீக்கிரம் அவங்க மறந்துட்டாங்க. ஆனால் கிறிஸ்மஸ்ஸு 2000 வருஷம் இன்னும் யாரும் மறக்கலை. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நமக்கு அடிக்கடி நமக்கு சில காரியங்களை ஞாபகப்படுத்தணும். என்னவென்றால் அவர் வந்து ஏதோ கன்னிகை வயிற்றிலே பிறந்தார் என்கிறதுக்கு விட நாம் பார்க்கிற சில காரியத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது உதவும் என்று சொல்லி நாம் சில காரியங்களை பார்த்து சுருக்கமாய் நாம் முடித்து நாம் பிரியாணி சாப்பிட போவோம். வாசிப்போம் கலேத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ಗಲಾತ್ಯರ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4 ಮತ್ತು 5 ನೀವು ಬೇಗನೆ ಓದಿ. ಗಲಾತ್ಯர் 4ஆம் அதிகாரம் 4-5. நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக நியாய பிரமாணத்தை மீட்டு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அநேக காரணங்கள் சொல்லலாம் ஆண்டவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்று. சிலரெல்லாம் வியாதிக்கு, நீங்கள் முஸ்லீம்ஸை பார்த்தீங்கன்னா இயேசு ஆண்டவர் என்னத்துக்கு வந்தார்னா அவர் வந்து சுகத்தை கொடுக்கறதுக்கு தான் வந்தார். என்னத்துக்கு கொடுக்கறதுக்கு வந்தாரா? ஆமாம், அவங்க நீங்கள் குரானில் பார்க்கும்போது சுகம் கொடுக்கணுன்னா அது இயேசு கிறிஸ்து, அதை விட்டு வேற இல்லை. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவரிடத்தில் ஒரு வல்லமை இருந்தது, அது என்னன்னா அது சுகம் கொடுக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஆனால் உண்மையான காரணம் ஆண்டவர் ஏன் இந்த நமக்காக ஒரு பாலகனை அனுப்பினார் என்றால், நாம் வந்து எதுக்குள்ள அந்த நாட்களில் எதுக்குள்ள இருந்தார்கள்? ஆமாம், பிரமாணத்துக்குள்ளே இருந்த ஜனங்களை மீட்கும்படியாக நியாய பிரமாணத்துக்குள்ளே பிறந்து அவர் வந்து ஜனங்களை மீட்டெடுத்தார். நம்முடைய ஆண்டவருடைய காரியங்கள் வித்தியாசம்தான். ஒரு எதிரியை அவர் மேற்கொள்ளணும்னா அந்த எதிரி வீட்டுக்குள்ளே தான் அவர் கிரியை செய்வார். எங்கே தான் செய்வார்? வேலையில் செய்ய மாட்டார். நியாய பிரமாணத்துக்குள்ளே அவர் பிறந்தார், ஆனால் நியாய பிரமாணத்துக்குள்ளேருந்து
வெளியெடுத்தார். இல்லைங்களா? மோசே என்ன பண்ணினாரு? எந்த பார்வோனை அழிக்கணுமோ அந்த வீட்டுக்குள்ளே தான் வளர்த்துனார். நம்ம ஆண்டவரே ஒரு வித்தியாசம்தான். நம்ம நினைக்கல வெளியிலிருந்து தான் ஆண்டவர் செய்யணும். ஏன்னா உங்கள் எதிரி அழிக்கணும்னு உங்கள் எதிரி வீட்டுக்குள்ளே இருந்தே அவர் கிரியை செய்வார். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் போராட தேவையே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? உயர்விலும் தாழ்விலும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை உயர்த்தி கொண்டு தான் இருக்கணும். இல்லைங்களா? என் எதிரி பெருகும்போது என் பந்திய அளவு என்ன ஆகுமா? ஆட்டோமேட்டிக்காக அது பெருகும். அதனால் நம்ம வெறும் ஆராதனை செய்ய தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நாம் இந்த நியாய பிரமாணங்களுக்குள்ளேயே நாம் வாழ்ந்து இருக்கக்கூடாது, இவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை தேவை என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நம்ம வாசிக்கும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 1 யோಹಾನ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அவருடைய அன்பு எவ்வளவென்றால், நாம் பாவிகளும், நாம் என்ன எப்படிப்பட்ட ஜனங்க, நீங்களே போய் கண்ணாடியில் பாருங்க. நீங்கள் எப்பேற்பட்ட ஜனங்கன்னு வேறவங்க சாட்சி சொல்ல தேவையில்லை. போய் கண்ணாடியில் நின்னாவே தெரியும் உங்கள் மூஞ்சி எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று. இல்லைங்களா? வேறவங்க உங்களை சொல்ல தேவையே இல்லை. மனுஷன் பொய்ய கூட சொல்லுவான். மனுஷன் என்ன தான் சொல்லுவான்? ஆமாம், பொய்ய சொல்லுவான். ஐயோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு உங்கள் முன்னால் சொல்லுவான். ஆனால் பின்னால் அவன் மூஞ்சி பாரு அப்படிம்பான். இல்லையா? அப்படி தான் மனுஷன். ஆனால் அப்பேற்பட்ட மூஞ்சியை கூட ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக, பிள்ளையாய் மாற்றும்படியாக, நியாய பிரமாணத்தில் இருக்கிற நம்மை விடுதலை ஆக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாரா? அன்பை பாராட்டினார். அப்போது கிறிஸ்மஸுக்கு வெறும் குழந்தை கிறிஸ்மஸ் வந்தாச்சு, புது ட்ரெஸ்ஸு, என்னது அது பாட்டு, நாங்கள் சின்னதாக இருக்கும்போது அந்த பாட்டு தான் கேட்போம். நியூ ட்ரெஸ், புது ட்ரெஸ் இல்லை, நியூ ட்ரெஸ்ஸு தைச்சாச்சுன்னு தான் பாடிட்டு இருந்தேன். நியூ ட்ரெஸ் இல்லை, ஆண்டவர் புதிய மனுஷனாக மாற்றும்படியாக தான் ஆண்டவர் பிறந்தார். அல்லேலூயா. நீங்கள் வெளி வேஷத்தில் புது ட்ரெஸ்ஸாக போடலாம். நேற்று தான் சொன்னாங்க ஒரு பாஸ்டர் அம்மா, எல்லாமே புதுசு, நான் தான் பழசுன்னு கரெக்டாக சொன்னாங்க. எல்லாமே புதுசு, ஆனால் நான் தான் பழசு. அந்த பழசை தான் புதுசாக்கும்படியாக தான் ஆண்டவர் கிறிஸ்மஸ்க்கு வந்தார். அல்லேலூயா. நீங்கள் இன்னும் பழசாவே இருக்காதீங்க, நீங்களும் புதுசு தான். ஆண்டவருக்குள்ள நீங்கள் யாரு? புதுசு. ஆமாம். அதனால் இன்னும் கவலைப்படுறேன், நான் பழசுன்னு ಅಲ್ಲ. ಏನು ರೂಪ ಸಿಸ್ಟರ್ ಡ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಕ್ರಿಸ್ಮಸ್ಸಿಗೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ನ್ಯೂ ಇಯರ್ಗೆ ಇನ್ನೂ ಹೊಸ ಏನು ಹೌದು சரி. அப்போது ஆண்டவர் நம்மை முதலாவது என்னவா, நம்முடைய நியாய பிரமாணங்களிலிருந்து மீட்கும்படியாக, அடுத்ததாக வெறும் அதோடு ஸ்டாப் பண்ணல, அடுத்ததாக தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக அவர் என்ன பண்ணாராம்? அவர் அன்பை அவர் பாராட்டினார். இந்த பிள்ளைகளாய் மாற்றும்படியாக மூணாவது காரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பிள்ளைகள் என்றால் நமக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறது என்று ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, ரோமர் 8:17, ಆತನೊಂದಿಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರೆ ಬಾಧ್ಯರಾಗಿದ್ದಾರೆ. ಹೌದು, ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರೆ ನಾವು ಭಾಗ್ಯದಾಗಿದ್ದೇವೆ, ದೇವರಿಗೆ ಬಾಧ್ಯರು.
ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಬಾಧ್ಯರು. ಹ್ಮ್. ಹೇಗೆಂದರೆ ಏಕೆಂದರೆ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಹಾ. ಸಂಭವಿಸಿದ ಬಾಧೆಗಳಲ್ಲಿ ಹಾ. ನಾವು ಪಾಲುಗಾರಾಗುವುದಾದರೆ ಹಾ. ಆತನ ಮಹಿಮೆಯಲ್ಲೂ ಪಾಲುಗಾರಾಗುವೆವು. ಹೌದು, ಆತನ ಮಹಿಮೆಯಲ್ಲೂ ನಾವು ಪಾಲಕರಾಗಿರ್ತೇವೆ. ವಸಿಂಗೆ 17. நாம் பிள்ளைகளானால் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. ஆமா, சுதந்திரமும். ஆமே. ஆமே, போதும். நம்மை அடிமைத்தனத்திலிருந்து எடுத்தாரு, நாமளே என்ன பண்ணாரு, பிள்ளைகளாய் மாற்றும்படியாக அன்பை செலுத்தினாரு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணாராம், ஆமாம், பிள்ளைகளே என்று சொன்னால் சுதந்திரம். வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கங்க எனக்கு, எப்படியாச்சும் நான் சாகருக்குள்ள ஒரு வீட்டை கட்டிடணும். நான் சொல்லலை, சிரிக்கிறவங்கெல்லாம் சொல்கிறீங்க. என்னவா, சாகருக்குள்ள இவங்க என்ன கட்டிடணுமா, ஒரு வீட்டை கட்டிட்டாங்க. ஏன்னா அங்கே அங்கே போனோன்னே ஆண்டவர் எத்தனை கேட்பார், நீ சொந்த வீட்டில் இருந்து வந்தியா வாடகை வீட்டில் இருந்து? நீ வாடகை வீட்டில் இருந்து வந்தால் உனக்கு பரலோகம் இல்லை, சொந்த வீட்டில் வந்தா. ஆமாம், அப்படியே சொன்னார். ஐயா, நீங்களோ என்னது, தேவனுடைய சுதந்திரம். இந்த உலகமும் இந்த நிறைவும் யாரு தான்? கர்த்தருடையதுன்னா என்னுடையது. அல்லேலூயா. அதனால இந்த கனவுல வச்சுட்டு இருக்காதீங்க, நீங்கள் சாகவே மாட்டீங்க, வீடும் கட்ட மாட்டீங்க, சாக மாட்டீங்க, இழுத்துட்டே இருக்கும். வந்து பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துட்டு போவாங்க, ஆனாலும் உயிர் போக மாட்டேங்குது. தண்ணி குடிச்சிட்டாச்சும் 10 வருஷம் வாழ்வீங்க, பாலும் ஊற்றி பார்ப்பாங்க, போகாது. ஏன்? ஐயோ, இவங்க வாழ்க்கையெல்லாம் அதான் நினச்சிட்டு இருந்தாங்க, நான் ஒரு வீட்டை கட்டிட்டு நான் போயிடுவேன். ஆண்டவர் இந்த உலகத்தையே நமக்கு கொடுத்துருக்கிறார், அதனுடைய நிறைவுகள்லாம் நம்மை சுதந்திரிக்க அவர் கொடுத்துருக்கிறாருங்க. இந்த கிறிஸ்மஸ் நாம் சுதந்திரமாக இருக்கக்கூடியாக. அல்லேலூயா. அதனால் எதற்கும் கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் ஆண்டவர் வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக போகணும். இல்லை திரும்பி நான் இன்னும் வீட்டை கட்டணும், இன்னும் நான் பெரிய கார் வாங்கணும், இன்னும் நான் பங்களா கட்டணும், அதெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவரே நான் வர்றேன் அப்படின்னெல்லாம் களவு போட்டுட்ருக்காதீங்க. ஆண்டவர் வரும்போது அப்புறம் கைவிடப்பட்டுருவீங்க. இந்த கிறிஸ்மஸ் நம்மை சந்தோஷமாக மாற்றி, என்ன இல்லாட்டி நான் பரலோகம் போவோம்ப்பா. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த சுதந்திரம் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே போக தான் ஆண்டவர், வழி திறக்க தான் இந்த கிறிஸ்மஸ் நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் நாம் சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாய் சந்தோஷம் கிறிஸ்மஸை கொண்டாடுவோம். நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும், நம்மை பிள்ளைகளாய் மாற்றும்படியாகவும், இந்த உலகத்துக்கு நாம் சுதந்திரமாக இருக்கும்படியாக இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. கிறிஸ்மஸ் பாலகன் இல்லை, கிறிஸ்மஸ் புது ட்ரெஸ் இல்லை, கிறிஸ்மஸ் நம்மை பரலோகம் கொண்டுட்டு போகும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட கிறிஸ்மஸை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க. பிரியாணி பண்ணுங்க, வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்க ஒரு டப்பாவை. சரிங்களா? கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். 10:45 ஆயிடுச்சு, 10 மணிக்கு முடிக்க வேண்டியது. கண்களை மூடுவோம். ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நம்மை சந்தோஷமாக்க முடியாக. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் சரி ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் என்னை பரலோகம் கொண்டுட்டு போகிறது தான் ஞாபகப்படுத்துது ஆண்டவரே. நான் பரிசுத்தமாய் வாழும்படியாக, நான் உமக்குள்ளே வாழும்படியாக, உம்முடைய பிள்ளைகளாய் நான் மாறும்படியாக இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ஞாபகப்படுத்துது என்று கண்களை மூடுவோம். முடிவாக பாஸ்டர் ரூத்மேரி அவர்கள் ஜெபிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே தகப்பு நம்முடைய சமூகத்துக்கு வர நீர் எங்களுக்கு செய்த எல்லா இரக்க கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாகவே தகப்பனே, நாங்கள் எத்தனை பாக்கியசாலிகள் ஆண்டவரே. ஐயா, இந்த பாக்கியம் ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு கிடைக்காதத ஆண்டவரே, இந்த சிறு தெல்லு பூச்சிக்கு நீர் கொடுத்ததற்காக
Hallelujah. உமக்கு கொடான கொடியை நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வழியிலே எங்களை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்துல நீர் எங்களுக்காய் உம்மை முழுதுமாய் அர்ப்பணித்தவனமாய் கர்த்தாவே, எங்களையும் உமக்கென்று முற்று முழுதுமாய் ஆண்டவரே உமக்காக வாழ உமக்காகவே ஜீவிக்க முடிய எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனை விசேஷமாய் சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் கர்த்தாவே, எங்களுக்காக பிறந்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக நீர் உயிர் தெழுந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. பேச நம்முடைய மகனை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நல் நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே கொண்டாடப்படுகிற நன்னாளிலே ஆண்டவரே உலகம் முழுவதிலும் ஆண்டவரே ஒரு கடுகளவு சேதம் கூட ஒருவருக்கும் நேரிடாதபடி விலையேற ரத்தத்துக்களை மறைத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரனை மறவாதே. ஆமென். ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் hallelujah amen. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon for now and evermore. Amen. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் ஸ்நாக்ஸை வாங்கிக்கங்க. டீ